இச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமணி நாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைக்கு வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் மனதில் மொழி குணாதர் திண்டுக்கல் சுந்தராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். பாண்டி கொடுமணிநாதர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, தொடர்ந்து உங்கள் நல்லாதரவையும் உங்களுடைய அன்பையும் தாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் புதுசு புதுதாக ஒவ்வொரு விஷயத்தையும் மூல நூல்களிலிருந்து எடுத்து சைவ சித்தாந்தத்தோடு கலந்து அதுக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணி அந்த சார்ட்ல ஒர்க் பண்ணி, அதாவது இந்த ஜோதிடமாகப்பட்டது எல்லாருக்கும் எளிமையா போய் சேரணும், ஆதாரத்தோடு போய் சேரணும், அந்த ஆதாரம் வலுவானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடின உழைப்பை போட்டு நாங்கள் இந்த வீடியோவை கொடுக்குறோம். எங்களுக்கு உங்களுடைய நல்லாதரவை தாருங்களுக்கு உங்களுடைய பொற்பாதத்தை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய அன்பு தான் உங்கள் மென்மேல ஒரு உயர்வுக்கும் மென்மேல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நன்றியுடன் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இப்போ தற்காலிகமா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. HMPV வைரஸ், நுரையீரல் தொற்று. இது கடுமையா பாதிக்குமா? ஒரு 13 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க பாதிக்கிறாங்க. இல்ல கேன்சர் இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், உடல் பலவீனமானவர்கள் அதிகம் பாதிக்கிறாங்க. யாரை இந்த HMPV பாதிக்குமா? இல்ல மீண்டும் லாக்டவுனுக்கு வந்துருமா? என்னடா இப்பதான் கொரோனாங்கிறது கடந்த ஒரு கடந்த பாதிப்புகள் கடந்து ஒரு 4 வருடமா அப்படியே தொழிலெல்லாம் ரன் ஆகி ஏதோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்திருக்கோம். மீண்டும் பாதிப்புனா நம்ம தாங்குவோமா? இப்போ இதுக்கு என்னதான் பண்றது? இதுக்கு என்ன முடிவு? இப்படி எல்லாம் மீண்டும் லாக்டவுன் வந்துருமான்னு பெரிய அச்சம் இது மக்கள் மத்தியில் இருந்துட்டு வருது. சரி, கிரக ரீதியான அமைப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது? கிரக ரீதியான அமைப்புல பாதிப்பு இருக்கா? ஏன்னா ஒரு கிரகங்களுடைய தொடர்பு இல்லாம ஒரு வைரஸோ ஒரு தொற்றோ வராது. அது எப்படின்ட்டு உங்களுக்கு சார்ட் போட்டு சொல்லிக்காரு. உங்களுக்கு போகுமா என்னன்ட்டு நம்ம எப்பவும் போல ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து போய்க்கலாம். HMPV வைரஸ் இது நுரையீரலை பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும். நுரையீரல் அது குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதனுடைய பாதிப்பு சிவியரா இருக்குமா நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும்? இது சீனாவில் தான் வருதுங்கிறாங்க. எப்பவுமே சீனாவை பொறுத்தவரைக்கும் உணவு பழக்க வழக்கத்துல ரொம்ப வெரி பேட் சொல்றது, கெட்ட தன்மைகளை உடையவர்கள். அதனாலதான் அங்க நோய் தொற்றுகள் அதிகம் உருவாகுது. ரெண்டாவது வக்கிரமான புத்திகள் உடையவர்கள். அதனாலதான் வக்கிரமான புத்திக்கு வக்கிர கிரகங்களான ராகு கேதுனால நோய்கள் அதிகம் உருவாகும். அப்போ இந்த வைரஸ் நமக்கு எப்படி இருக்கும், என்ன காலங்கள்ல பாதிக்கும், மீண்டும் லாக்டவுனுக்கு கொடுத்துருமா பாப்போமா? மீண்டும் பாதிப்பை கொடுக்குமா?
இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைய தேதியில கும்ப ராசியில சுக்கிரனும் சனி இருக்காங்க. ராகு பகவான் மீன ராசியில் இருக்காரு. இப்ப இந்த நோய்க்குரிய கிரகம் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் தான். ஒரு நோய் கிருமிகளை நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய ஆரம்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிருமியை உள்புகுத்தக்கூடிய யாருன்னா ராகு தான். அதை நோயாக கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு நோயினுடைய வீரியத்தை அதிகப்படுத்துறது சனி பகவான். இருவருமே இந்த நோய்க்குரிய கிரகங்கள் ராகு சனி. இப்போ மீனத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். எது வரைக்கும்? அவர் மீனத்துல தான் இருக்கார் இந்த வருடம் பூரா. சனி பகவான் என்ன செய்யறாருன்னா வரக்கூடிய பங்குனி மாசம், மார்ச் மாசம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 6 மணிக்கு சாயங்காலம் பயிற்சி ஆகிறார். நான் இந்த சாப்ட்வேர்ல 30ஆம் தேதி தான் காட்டுது, அதனால அதை போட்டிருக்கேன். அப்போ இந்த ராகு சனி சந்திப்பு அப்படிங்கிறது மீன ராசியில நடக்குது. அப்போ ஒரு 6 கிரகங்கள் ஒன்று சேர்வதாக சொல்லப்படுகிறது அந்த ராசியில. அப்ப அங்க சூரியனும் இருக்கார், ஆத்மகாரனான சூரியனும் அங்க இருக்கார். அப்போ ராகுவும் சனியும் சந்திக்கின்ற காலம் ஒரு 2 கிரகங்களுடைய சந்திப்பினுடைய விளைவுன்னு எடுத்துக்கும்போது ராகு அப்படிங்கிறது சஞ்சித கர்மா, சனி அப்படிங்கிறது பிராப்த கர்மா. ராகு அப்படிங்கிறது அலர்ஜி, ஒவ்வாமை, புதிய நோய்களை உருவாக்கி விடுதல், புதிய ஒரு விஷயம், புதிய ஒரு ஒரு விஷ சம்பந்தமான என்ன சொல்றது, ஒரு கிருமி ஒரு இதுல ஊர்ந்து செல்றதுதான் ராகு. ஒரு நோய் கிருமி ஒரு உணவுப் பொருள் மேல ஊர்ந்து செல்லக்கூடியது ராகு. சனி அப்படிங்கிறது நோயை கொடுக்க நோயாக மாற்றி கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ சளிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். நம்ம சொல்லுவோம் சளி பிடிச்சுன்னா சனி பிடிச்ச மாதிரி இருக்குதுப்பா சளி பிடிச்சா சொல்லணும்னு சொல்ல மாட்டோம். இது பேச்சு வழக்கு வரும். நம்முடைய நுரையீரல் சம்பந்தமான பகுதிகளை கண்ட்ரோல் பண்றதும் சனி பகவான் தான். அதனாலதான் அவர் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய கிரகம். நம் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும். சளியை உற்பத்தி பண்ணி அது உடம்பை கழுவி கொண்டு வாங்க. சளியே ஒருத்தருக்கு வரல அப்படின்னா பெரிய நோய்கள் இருக்குன்னு அர்த்தம், மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அழுக்குகளை கழுவி அதை சுத்தப்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான். அதுதான் சளி என்பது வேற ஒன்றும் இல்லை, அழுக்குகளை கழுவி வெளியிடக்கூடிய சனி. அதுவே அதிகமாகும் போது நுரையீரலை பாதிச்சு மூச்சு விட முடியாம சூழ்நிலைக்கு போய் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி ஜாதக ஒரு உயிர் பாதிக்கக்கூடிய நிலைக்கு உருவாகலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த ராகு சனி சேர்க்கையில நுரையீரல்ல கிருமி தொற்று கடுமையா ஏற்படும். அதைத்தான் HMTV வைரஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ராகு சனி சந்திப்பு நெருங்கிட்டு வருது. இப்போ கும்பத்திலிருந்து சனி மீனத்தை பார்த்துட்டு போறாரு, மீனத்திலிருந்து கும்பத்தை பார்த்துட்டு ராகு வர்றாரு. இப்ப ரெண்டவருடைய பிளாஷ், அதாவது ரெண்டவருடைய பார்வையினுடைய பிளாஷ் ஒன்னு பார்த்துட்டு வருதா, இது நோய் தொற்றுக்குரிய காரணம். அந்த புதிய நோய் தொற்றுக்குரிய காரணம். வேற எந்த கிரகங்களும் சம்பந்தப்படல. இந்த 2 கிரகங்கள் நம்முடைய கர்மா தாங்க காரணம். நம்ம இயற்கைக்கு செய்த கெடுதல்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன், இயற்கையை அழிக்காதீங்க, இயற்கையை இது பண்ணாதீங்க, இயற்கையை பாதிப்பு செய்யாதீங்க. அப்போ இந்த ராகுவும் சனியும் ஒன்றை ஒன்று நோக்கி சந்திக்க பார்வையில பார்த்துட்டு வருது. சனிவான் மேல மீனத்தை நோக்கி பார்க்கிறாரு, ராகுவான் கும்பத்தை நோக்கி பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா ராகுக்கு எப்பவுமே கடிகார சுற்றுக்கு எதிராக சுற்று கிரகம் அல்லவா. அப்போ இந்த பார்வை தான் நோயினுடைய தீவிரத்தை உருவாக்குது. இந்த பார்வை நெருங்க நெருங்க நோய் தொற்று அதிகமாகும், பாதிக்கும். பயப்பட வேண்டியது. ஏன் பயப்பட வேண்டியதுன்னா, இங்க பாருங்க, ராகுவும் சனியும் எப்ப சந்திக்கிறாங்கன்னா 28/3 மேல 29ல இருந்து சந்திக்கிறாங்க.
இப்ப அந்த காலகட்டங்கள் ஏன்னா இந்த பிப்ரவரியிலிருந்தே நோய் தொற்று கொஞ்சம் அதிகம் காட்டும். ஏன்னா நெருங்க நெருங்க நோய் தொற்று அதிகம் காட்டும். ராகு சனி ஒண்ணுக்கு ஒண்ணு பார்வை வர வர நோய் அதிகம் காட்டும். ஏன்னா புரட்டாதிக்கு போயிடுறாரு. புரட்டாதி 4ஆம் பாவத்தில் இருக்காரு, 3ஆம் பாவத்தில் இருக்காரு சனி பகவான். அவரு ராகுவும் புரட்டாதியில் தான் வர்றாரு, புரட்டாதியில் சொல்றாரு. அப்போ புரட்டாதி 4ஆம் பாவத்தை சொல்லுவார். அப்போ அவர் 4ஆம் பாதத்துல, இவர் 3ஆம் பாதத்துல, ஒரே நட்சத்திர பாதம். பூரட்டாதி அப்படிங்கிறது யாரோட நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம். குரு தற்காலிகமா எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல இருக்காரு, சுக்கிரனுடைய வீட்டுல. அவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்காரு. அப்போ இந்த ராகு சனியுடைய தொடர்பு ஒரே நட்சத்திரம் புரட்டாதியில் இருக்கும் பொழுது பாதிப்புகளை அதிகம் உருவாக்கும். எது வரைக்கும் உருவாக்கும் அப்படின்னா, இப்போ ராகவான் மீண்டும் 23/5 திருப்பியும் கும்பத்துக்கு கொண்டாடுறாரு. சனி பகவான் நேர மீனத்துக்கு போயிடுறாரு. இந்த 30/3 இருந்து ஒரு 2 மாசத்துக்கு, அதாவது 30/3 4ஆவது மாசம் 5ஆவது மாசம், இந்த 2 மாதங்கள் அதிகமான ஒரு பாதிப்பு இந்த பிப்ரவரியிலிருந்தே இருக்கும். ஒரு பயத்தை காட்டும். அந்த மார்ச், ஏப்ரல், மே கொஞ்சம் ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கும். ஆனா லாக்டவுன் வருவதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, லாக்டவுன் அதாவது போடலாமான்னு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அது வரக்கு வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சளி தொற்றை கொடுக்கும். என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது பயிற்சியிலேயே சிம்மத்துக்கு கேது வந்தாங்க. ராகு கும்பத்திலையும் சிம்மத்துல கேது இருக்காரு. சிம்மம் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது பாருங்க, மீனம் நீர் ராசி, நுரையீரல் எங்க இருக்கு? மீனம் நீர் ராசி. அப்ப மீனம் பாதிப்படையுது. மீனம் பாதிப்படைஞ்ச உடனே அதுக்கு நேரு 5வது வீடான கடகம் பாதிப்படையுது. அப்போ இந்த மீனம் கடகம் இதெல்லாம் பாதிப்படையுது. அப்போ நுரையீரலை குறிக்கக்கூடிய, சுவாசத்தை குறிக்கக்கூடியது மிதுனம். இந்த மிதுனத்துக்கு குரு போயிட்டாருனாவே பாதிப்பு கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி இருதயத்தை குறிக்கக்கூடிய கிரகம், குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடகம் ஆச்சுங்களா. இப்போ சளி சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகம் உருவாக்கக்கூடிய ஒரு வீடும் கடகம் தான். அப்போ இந்த மீனம், மீனத்திலிருந்து 5வது திரிகோண வீடான இருக்கக்கூடிய கடகம், இந்த மீனத்துல ராகு சனி சந்திக்கக்கூடிய காலம் அதிகமான ஒரு ஒரு எமர்ஜென்சி காலம்னு சொல்லலாம். அந்த காலங்களில் கடகமும் பாதிக்கப்படுறதுனால நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் தொற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். உருவானாலும் ராகு மீண்டும் கும்பத்திற்கு வந்த உடனே, கேது சிம்மத்துக்கு போன உடனே அதுக்குண்டான மருந்து ரெடியா மருத்துவமனையில் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல சந்திப்பு அப்படிங்கிறது மருத்துவமனையில் அதிக கூட்டம் வரமும். ஆனா அதுக்கு சம்பந்தமான திருப்பியும் பணி சிம்மத்துல, மருத்துவ சம்பந்தமான வீடான சிம்மத்துல கேது போன உடனே உடனே மருந்து கிடைச்சிடும். இது வந்து டாக்டர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருந்த வைரஸ் தான், இதை பத்தி பயப்பட தேவையில்லை, இது ஒன்றும் பெருசா பாதிக்காது, இதுக்கு மருந்துகள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் இதுக்கு வந்து கொரோனா அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வராது, பாதிக்காது. ஆனால் மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும், அரசுக்கு ஒத்துழைக்கணும், நம்ம வந்து ஒரு சுத்தபத்தமா இருந்துக்கணும், கண்ட உணவுகளை சாப்பிடுவதை தடுத்துக்கணும். பொதுவா இந்த ராகு கேது பாதிப்புல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, பங்குனி மாசம் கரெக்டா இந்த சூரியன் எங்க இருப்பாரு? பங்குனியில மீனத்துக்கு இருப்பாரா? அப்போ ஒரு ஒளி கிரகமான சூரியன் தான், சூரியன் நம்ம என்ன சொல்லுவோம்? மருத்துவ கிரகம் சொல்லுவோமா? சூரியன் மூலிகைக்குரிய கிரகம், மருத்துவத்துக்குரிய கிரகம், மருந்துக்குரிய கிரகம். ஒரு டாக்டரா ஒண்ணா சூரியனை முக்கியமா பார்ப்போம். இப்ப இந்த சூரியன் மீனத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பங்குனி. அப்பதான் அங்க ராகு சனின்னு சொல்லக்கூடிய 2 இருள் கிரகங்களால சூரியனுடைய ஒளி மறைக்கப்படுது. அப்போ என்னைக்குமே பாருங்க, ஒரு ஒளி மறையும் பொழுதுதான், இப்போ சூரியனுடைய வெயில் பளிர் மட்டும், இப்போ ஒரு ஒரு வீட்டுல வந்து பெட்ஷீட் போர்வையில நடுவோம், கிருமி தொற்று வரக்கூடாதுக்காக சூரிய ஒளியில் காய வைப்போம்.
நல்ல சூரிய ஒளியில் காய வச்சா அதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுல எந்த ஒரு கிருமி இருக்காது. இந்த ஒளி மங்கி ஜில்னஸ் வந்த உடனே என்ன ஆகும்? எல்லா கிருமியும் உருவாகும். அப்போ இந்த ஒளியை குறைக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடம்புல அப்படித்தான் ஆத்ம ஒளி சூரியன். இந்த ஆத்ம ஒளி ஃபுல்லா இருக்கு வரையிலும் எந்த நோயும் ஒன்றும் பண்ணாது நம்மள. அது உடம்பே வந்து ரெக்கவர் பண்ணிட்டு நோய் தொற்றை அழிச்சிடும். எந்த கிருமி வந்தாலும் உடம்பே அதை அழிச்சிடும். ஏன்னா ஆத்ம ஒளி ஜீவகாந்த ஒளின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவகாந்த ஒளி அதிகரிக்கையில அது எந்த ஒரு நோயும் என்ன பாதிக்காது. அந்த ஒளி குறையும் பொழுது பாதிக்குது. இப்போ பங்குனி மாசம் கரெக்டா அந்த சூரியன் சூரியனை ராகுவும் சனியும் பிடிக்கும் பொழுது அந்த காலகட்டங்கள்ல கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீண்டும் சூரியன் சித்திரை மாதம் உச்சராசிக்கு போகும்போது பாதிப்புகள் நமக்கு வெகுவாக குறையும். இந்த பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய தமிழ் மாதம் ஒரு நமக்கு கிரிட்டிக்கலான மாதமா இருக்கு. இப்ப அந்த அங்க அது நீர் ராசி அப்படிங்கிறதுல ஒரு நீருக்குள்ள நெருப்பு ராசியில கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ராசியே அதை கரெக்ட் பண்ணும். நீர் ராசி அப்படிங்கிற அது எச்சா வைப்ரேட் ஆகிறதுக்குண்டான பாதிப்புகள் உண்டு. இந்த நீர் ராசி அப்படிங்கிறதுல ஒரு 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 ஃபங்கஸ் அப்படின்னா அது அதிகமா பரவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சளியை பொறுத்தவரையிலும் கடகத்தை சொல்றோம். கடகத்துல அதிகமா பரவக்கூடிய நீர் ராசியில சீக்கிரமா அது பரவும். ஆச்சுங்களா? அப்போ நீரை காய்ச்சி குடிங்க. நல்ல சுடுதண்ணி இப்போ சொல்லுங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கவங்க கூட சுடுதண்ணியே குடிச்சுட்டாங்க. நல்லா ஹீட் வாட்டர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நோய் பாதிப்பை குறைக்கும் கிரக ரீதியா. அப்ப ஆத்ம ஒளி குறைவு என்ன பண்ணணும்? வந்து தியானம் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும், கோதுமை உணவுகள் எடுத்துக்கணும், சூரிய பகவானை வணங்குறது மட்டுமில்ல, ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் தொடர்ந்து ஒலிக்கி விடுங்க. வேத மந்திரங்களை அதே மாதிரி ரிக்வேத பகவான சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. அது யூடியூப்லயே இருக்கு. எல்லாருடைய வீட்லயும் அந்த ரிக்வேத பகவான சுத்தத்தை போட்டு விடுங்க. சுத்தம் பண்ணும். ரிக்வேத பகவான சுத்தம் அப்படிங்கிறது அந்த இடத்த சுத்தம் பண்ணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது கேட்டீங்கன்னா நவக்கிரக பகவான சுத்தம் இருக்கு. அந்த நவக்கிரக பகவான சுத்தத்தை உங்க வீட்டுல ஒலிக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ருத்ரம் இந்த மாதிரி இந்த சிவ மந்திரங்களை அதையும் ஒலிக்கி விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த கெட்ட அதிர்வுகளை எங்கேயோ வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சந்திப்பு நமக்கு அதனுடைய ஒளி கதிர் பிளம்புகள், அதாவது அது நீல கதிர்னு சொல்லுவோம். அந்த கதிரை அந்த ஒளி என்ன சொல்றது, அந்த ஒளி கதிர் பிளம்புகளுடைய சந்திப்பு ஒரு புதிய உயிர் உருவாகுது, ஒரு புதிய கிருமி உருவாகுது. புரியுதுங்களா? அப்போ அந்த சீதோசன நிலைன்னு சொல்லுவோம். அதான் அந்த ஒளிக்கதிர் தான் அந்த சீதோசன நிலைக்கு தக்கவாறு உருவாகுது. அப்போ நம்ம அதுக்கு நம்முடைய ஞானிகள் மகான்கள் நிறைய மந்திர சக்திகளை மந்திர ஆற்றல்களை இந்த உலகத்தில் வேதங்கள் ரிகஜு சாம அதர்வன 4 வேதங்களும் என்ன சொல்றதுன்னா இந்த வேதங்களே எதுக்கு அப்படின்னா அவரால் படைக்கப்பட்ட உலகத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி சமன்படுத்துறது அப்படிங்கிறதா வேதங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அதுக்குரிய மந்திரங்கள் முறையா கொடுக்கப்பட்டுள்ளது. ஆச்சுங்களா? அப்போ அந்த மந்திரங்களை ஒழுக்கி வருது. தன்வந்திரி மந்திரத்தை டெய்லியுமே சாப்பிடும்போது தன்வந்திரி பகவானை நினைச்சு தன்வந்திரி மந்திரத்தை சொல்லி ஒரு 3 கை நீர் எடுத்து அந்த நீரை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பெருமாளை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுங்க. இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கம். நெற்றி நிறைய நீர் பூசுங்க, திருவண்ணாமலை. அதே மாதிரி மற்ற மதத்தினரும் கூட அவங்கவுங்க மத கடமைகளை அவங்கவுங்க இறைவனை ஆத்மாத்மா வழிபடுங்க. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிற ஒரு சுவாமி. பார்த்தீங்களா? அப்போ எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். அந்த எல்லா தெய்வங்களையும் முறையா வழிபடணும். தெய்வங்கள் நம்மை காட்டும். இந்த ஆத்ம ஒளி தடுக்கப்படக்கூடிய காரணத்தினாலதான் நமக்கு அந்த மாதத்துல நமக்கு இந்த தொற்று அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதிகம் இருக்கு. ஆச்சுங்களா? நான் சொன்ன மாதிரியே அந்த தொற்றை பொறுத்தவரையிலும் நமக்கு அதாவது 23/5/2025 அப்புறம் படிப்படியா அது காணாம போயிடும். பெருசா அதனால பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. பயப்படவும் தேவையில்லை. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இது வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஆனந்த உடலை பாதிக்குது.
ராகுவின் பாதிப்பே ஆத்ம உடலை பாதிக்குது. அப்ப அந்த ஆத்ம உடல் பாதிக்காதவண்ணம் நம்ம சிவ வழிபாடுகளும் அந்த நான் சொல்லக்கூடிய முறையான மெடிடேஷனும் முறையான ஒரு யோகா சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் கரெக்டா பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஆக்சுவலா அடுத்துக்கு அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சனி ராகு சந்திப்பு அவ்வளவு பிரச்சனையா அப்படின்னா கட்டாயம் பிரச்சனை. ஒரு கிரகங்களிலேயே மிக ஒரு இருண்ட காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானும் ராகு பகவானும் சந்திப்பு கொடுப்பாங்க. அப்ப அந்த காலகட்டங்கள்ல நீரால் பாதிப்பு, ஜலராசியில் சந்திக்கிறதுனால கடலால் பாதிப்பு, அதே சமயத்துல கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களால பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நோய் தொற்றுக்களை தீவிரமா பரப்பக்கூடிய வாய்ப்பும் அதனால் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் சனி சந்திக்கும் காலம் அந்த ராசியில் வரும் பொழுது கடுமையான விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற காலம் உண்டு. மிகப்பெரிய விபத்துக்கள்லாம் இந்த மீனராசியில செவ்வாய் அந்த ராசிக்கு போகும்போது, சனி அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த ராசிக்கு போகும்போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல மிக கவனம், மிக எச்சரிக்கை, இறை வழிபாடும் இறை நாமாக்களும் நம்மை காப்பாற்றும். அப்போ அதுக்கு உணவு முறை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ராகுனுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நெகட்டிவ் தன்மை போகக்கூடியது, பனை மரத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே ராகுனுடைய பாசிட்டிவ். எப்படி பாம்பினுடைய விஷத்திற்கு பாம்பினுடைய விஷம்தான் மருந்து அப்படிங்கிற மாதிரி, பனை வெல்லம், சுக்கு கருப்பட்டி, சுக்கு மிளகு திப்பிலி பொடி டெய்லியுமே உணவுல சுக்கு மிளகு திப்பிலி திரிகடம்னு சொல்லக்கூடிய பொடியை ரசம் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு நல்லா சாப்பாடு போட்டு பிழைஞ்சு சுக்கு மிளகு திப்பிலி பொடி சாப்பிடுங்க. அந்த சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லக்கூடிய பொடியை டெய்லியுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு உடம்பு சுத்தமாகும், உடம்புல எந்த நோய்க்கு வந்து தங்க விடாது, அது இயல்பா எடுத்துக்குவாங்க. நைட் தூங்க போகும்போது நைட் தூங்க போகும்போது விட மாலையில் கடுக்காயின்னு சொல்றான். ஒரு 4:30 மணி 5 மணிக்கு கடுக்கா பொடியை தேன்ல கலந்து அப்படியே நாக்கில் வச்சு சாப்பிடுங்க. இது நம்மளுடைய உடம்பின் கழிவுகளை பெரும்பகுதி நீக்கிறது. கடுக்கா பொடி சாப்பிடுறாங்க வச்சுங்களா. காலையில கொஞ்சம் இஞ்சியும் தேனும் கலந்து லைட்டா லெமன் 2 போட்டு விட்டு அதை நல்லா ஆற்றி அதை குடிச்சிட்டு வாங்க. வாரத்தில் 2 நாளாவது அதை எடுத்துக்கலாம். நம்ம இயற்கையான உணவு தானே இஞ்சி, லெமன், தேன். இது நம்ம உடம்புல கழிவுகள் தங்கக்கூடாது. மதியத்துல சுக்கு காப்பி குடிச்சிட்டு வாங்க. இயல்பா தங்கக்கூடியது. சுக்கு போட்டு சுக்கு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு காப்பி குடிச்சிட்டாங்க. சுக்கு காலை இஞ்சி, கரும்பக சுக்கு, மாலையில் படுத்தாங்க. இதெல்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. எல்லாத்துலயும் கருப்பட்டி போட்டுவாங்க. சுகர் போட வேண்டாம், கருப்பட்டி போட்டுவாங்க. பனைமரத்திலிருந்து உருவாகக்கூடிய கருப்பட்டி நமக்கு அவ்வளவு சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ராகுனுடைய நெகட்டிவ், ஏன்னா பாம்பின் விஷத்துக்கு பாம்பின் விஷம் தான் மருந்து. எது நோயை உருவாக்குதோ அதுதான் அதுக்கு மருந்து, அதுதான் வருது. கருப்பட்டி சாப்பிட்டுப்பாங்க. இந்த கருப்பட்டி மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுப்போம். அப்ப கருப்பட்டி தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. பயப்பட வேண்டாம், லாக்டவுன் வராது, லாக்டவுன் வராது. அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. சிறு சிறு பாதிப்புகள் ஒரு பயப்படக்கூடிய அளவுக்கு மீண்டும் லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாகலாம். ஆனால் அது தொடர்ந்து கொரோனா மாதிரி நீடித்து ஒரு பாதிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கை, கவனமும் அரசு சொல்லக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பும் நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்மை நாம் சுய பாதுகாப்பு செய்து கொள்வதும் உணவு பழக்க வழக்கங்களையும் சரியா கடைபிடிச்சிட்டு அப்படின்னா இந்த நோய் நம்ம யாரையும் பாதிக்காது. கடவுள் எல்லாம் அல்ல இறை கருணையினுடைய கருணை நம்ம எல்லாம் காத்து வச்சிருக்கும். லாக்டவுனை பற்றி பயப்பட வேண்டாம். அவ்வளவு சாமானியமா லாக்டவுன் இதர வரது வாய்ப்பு இல்லை. கிரக சூழ்நிலையும் அந்த மாதிரி பாதிப்பு அளவு பெரிய வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு 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 நமக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நமக்கெல்லாம் ஒரு பாதிப்பை, ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம ஒரு நம்முடைய மீண்டும் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகும். இயற்கையை தொடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லாம மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்றது இல்லை. பயந்துக்க வேண்டாம். மக்கள் பீதியடைய வேண்டாம். எந்த ஒரு பீதியான செய்திகளையும் கண்டு பயப்படாதீங்க. குருவோட வீட்டில் தான் அது நடக்குது. குருவோட வீடு அப்படிங்கிறது தெய்வாம்சமான வீடு. சரிங்களா. அப்ப தெய்வாம்சமான ஒரு ஸ்தானத்தில் நடக்கிறதுனால எல்லாம் இல்ல இறையருள் நம்மை காக்கும்.
ஏன்னா குருவுடைய அருள் நம்மை காக்கும். சரிங்களா? அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது ஏன் நான் ஜோதிட ரீதியா அப்ப வீடியோவை கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ மக்கள் மத்தியில ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதையே பேசிக்கிறாங்க. அப்போ கிரக சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்ப 6 கிரகங்கள் மீனராசியில் சேரப்போகுது. அப்போ ஒரு பாதிப்பு உண்டா அப்படின்னா, அந்த ராகு சனி தாங்க, மற்ற கிரகங்களால் பதிவு இல்லை. ராகு சனி சந்திப்பு தான் நமக்கு பாதிப்பு வருது. மற்ற கிரகங்களால் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ராகு சனியோட சந்திப்பு அங்க நிகழ்றதுதான் ஒரு பாதிப்பு. அது யாருக்கு பாதிப்புனா, சூரியனும் அங்க வராது அல்லவா? அடுத்து சந்திரனும் அங்க பௌர்ணமி இது அமாவாசை அப்ப வருவார் அல்லவா? அமாவாசை கட்ட சந்திரன் அங்க வருவார் அல்லவா? அந்த பங்குனியில் வரக்கூடிய அமாவாசைக்கு அந்த காலகட்டங்கள் தான் சார் மனோவுடன் ஆத்மாவுடன் ரெண்டுமே ராகு சனியால பாதிக்கப்படுறதுனால ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. அது திருப்பியும் அந்த ராகு கீழே கும்பத்துக்கு வந்த உடனே எதுவா பாதிப்பு குறைஞ்சிடும். ஆஹ் குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. குழந்தைகளுக்கும் இந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம இயற்கையான உணவுகள், நம்ம இன்னொரு சொன்னாங்க மேலே சொன்ன உணவுகளை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அஸ்கா சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகரை தவிர்த்துக்குங்க. சுத்தமான பனை கருப்பட்டி பயன்படுத்துங்க. சுக்கு மிளகு தூள் டெய்லியுமே உணவுல சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஏலக்காய் பொடி, மாதுளை மலர் ஜூஸ்ல கொஞ்சம் ஏலக்காயை நுணுக்கி அந்த ஏலக்காய் பொடி கலந்து மாதுளை மலர் ஜூஸ் சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து உடம்புல அந்த நோய் கிருமிகளை தொண்டையில தங்காம விரட்டிடும். இதெல்லாம் சாப்பிட்டாங்க கட்டாயம் பரம்பொருள் நம்மை காத்து ரசிக்கும். என்னால முடிஞ்சது என்ன பாதிப்பு அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியா ஆத்ம உடல் பாதிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த பாதிப்பு வருது. சனிராகும் சொல்லக்கூடிய வந்து கடுமையான ஒரு நோய் கிரகம், ஒரு விஷக்கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் சந்திப்பு தான் இந்த பிரச்சனைக்கு. அது நீர்ராசியை சந்திக்கலாம் வந்தது. சித்தாந்த ரீதியா உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு கவசம் போல இறைவன் கொடுக்கக்கூடிய, எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து உங்களை பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த வீடியோ யாரையும் பீதியடைய செய்வதோ, யாரையும் ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போவதோ அல்ல, மக்களை பயப்படுத்துவதற்கும் அல்ல, தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோனுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா, கிரக நிலை எப்படி இருக்கு, பயப்பட வேண்டாம். பயப்படுற அளவுக்கு பெரிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்கணும். வந்து வேற தவறான சூழ்நிலை எதுக்காகவும் இந்த வீடியோ நான் கொடுக்கல அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அரசியல் ரீதியான சில மாற்றங்கள் இந்த வருடம் முழுவதுமே, அதாவது 2025 முழுவதுமே நான் முதல்லயே பலன் சொல்லிக்கிறேன். அரசியல் சில குழப்பங்கள், அரசியல் அதிரடியான மாற்றங்கள், ஒரு மாட்சி மாற்றங்கள்லாம் சில இடங்களில் அவருக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு நோய் அப்படிங்கிறது இந்த வருடம் பூராகவே ஒரு நோய் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கொரோனாவிலிருந்தே நமக்கு வந்து சளி தொந்தரவு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் வெளியேற வேண்டாம். ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த வீடியோ போட்டோம். இதுல கட்டாயம் இறையர்கள் நமக்கு காத்து நிற்கும். பெரிய பாதிப்புக்குரிய கிரக சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதையும் இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுட்டு, சிறு சிறு பாதிப்புகள் உண்டு, அதை பற்றி பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையாக சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மகிழும். என்னில் உகதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் சிறப்பாக எல்லா வல்ல இறைவனர்களால் நோயின்றி வாழ வேண்டும் என்று தன்வந்திரி பகவானையும் என் பாண்டி கொடுமுடிநாதன் திருவடிகளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.